நன்றியம்மா. வாழ்க வைய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஆசானவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனை உரையை நமக்கு வழிநடத்தி தருவாராக. நமக்கு இன்று துவக்கி வைத்த பாகீரதி அம்மா அவர்களுக்கும் நல்லதொரு சாந்தி தவத்தை ஆழமாக அமைதியாக நடத்தி கொடுத்த நகலேஷ் ஐயா அவர்களுக்கும், மேலும் நன்றி உரை கூறவுள்ள பவுனா அம்மா அவர்களுக்கும், உலகநல வாழ்த்து பாடவுள்ள சுகந்தி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மையன்பர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 5 ஒழித்து 5 கொள்வோம். குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் 5ம் ஒழித்து நற்றவம், நட்பு உணர்வு, நலம் பிறருக்கு செய்தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது. கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம், கருமைய தூய்மை கொண்டு என்கிறார் நமது ஆசான். குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் இந்த 5யும் ஒழித்தால் ரிஷி எப்பொழுதுமே நெகட்டிவ் வார்த்தையை சொல்லவே மாட்டார். கவலை ஒழித்தல் என்ற வார்த்தைக்கு பிறகு இந்த 5யும் ஒழித்தான் அடுத்த 5யுமே பெற முடியும் என்கிறார். ஏனெனில் வாழ்வின் நோக்கமான இனிமையான வாழ்விற்கும் பிறவியின் நோக்கமாகிய இறை உணர்வும் பெற வேண்டுமானால் அடுத்த 5ம் தேவை. நாம் யாரிடம் இருந்து வந்தோம்? பெற்றோரிடமிருந்து. அப்ப அவர்களுடைய சஞ்சித கர்மா மூலமாக நாம் பெற்றதை ஒழிக்கத்தானே வேண்டும். அதை உடனே ஒழிக்க முடியுமா? நாம் பெற்றது ஃபேமிலி ட்ரீ பேப்பர்ல போட்டா பத்தவே பத்தாது, பேப்பரே பத்தாது. ஏன்னா 7 தலைமுறை பதிவு. நம்ம கொஞ்சமா பார்த்தாலே 7 தலைமுறை பதிவு. நல்ல ஸ்ட்ராங்கா உள்ள போன வேர், பழிச்செயல் பதிவுகள், இவை எல்லாம் மற்றவர்களை குறை பார்த்து குறை கூறுவது அல்லது சுட்டி காட்டுவது என எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது செயலாக கூட செய்வேன். அதை உடனே மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது. ஏனெனில் எனக்கு ஒருவரை பிடிக்கல அல்லது பகையாளியா நினைக்கிறேன். அது இன்று நடந்ததா? அல்லது நான் பிறக்கும் போதே எனக்கு அவர் பகையாளியா? இல்லையே. உதாரணத்துக்கு எங்க பிளாட்ல ஒருத்தங்க இருந்தார். அவருக்கு அவர் நினைத்த மாதிரி ஒரு செயல் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால உடனே செய்ய முடியாமல் தள்ளி கொண்டே போனது அந்த வேலை. என்ன செய்தார்கள்னா, மற்றவர்கள் மேல் பழி சொல்லுதல். அந்த வேலையை உடனே செய்ய முடியல. அதனால என்ன சொன்னாங்க, அது எவ்வளவு பெரிய குற்றம் மற்றவர் மேல சொல்றதுங்கிறது. குற்றமான எண்ணம், மற்றவர்களை பற்றி தாழ்வான எண்ணம், பகைமையை உருவாக்கும் எண்ணம், பிறரை பற்றி மற்றவர்களிடம் மதிப்பு குறைவாக பேசுதல், அதாவது கோள் சொல்லுதல் என ஏதாவது ஒரு சிந்தித்து கொண்டே அதை பத்தி ஒரு சித்திரமாக சித்தரித்து சொல்லிவிட்டார். அவ்வளவுதான். அந்த நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளாத தன்மையில் உள்ளவர்கள் மனம் என்ன பாடுபடும்? உதாரணத்துக்கு நாம என்று வைத்துக் கொள்வோமே. நம்ம இப்பொழுது அவரை பகையாளியாக தானே பார்க்க ஆரம்பிப்போம். இது அவருடைய செயல்பாடுகளில் வந்ததுதான். இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவ்வளவு சீக்கிரத்துல மனம் மாறிடுமா? இல்லையா? இருந்தாலும் வராதுதான். எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது உடனே இயலாத காரியம், வராது. அப்ப இன்று வந்ததா? எப்போதோ போட்டது துளிர் விட்டது, அவ்வளவுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துளுத்து அவருக்கு எப்ப அந்த சமயம் பார்த்து வரும்போது அது வெளியில வந்துருச்சு, இல்லையா? இந்த குற்றங்களுக்கு காரணம் அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. குற்றங்கள் செய்வதற்கே சூழ்நிலைகள் குறுங்கிவிடும். சந்தர்ப்பம் பல நிறைந்து குற்றங்கள் மக்களிடையே பெருகி போச்சு. கொடும் வறுமை, அறியாமை, அதிக செல்வம், குற்றமில்லா செயல்களை குற்றமாக்கி குற்றவாளிகள் பலரை தோற்றுவிக்கும்.
குற்ற விலக்கச் சட்டம் இவையே இன்று குற்றமெல்லாம் பிறக்கின்ற இடமாம் பாரிருங்கிறார் இல்லையா? குற்றத்திற்கு பல சூழ்நிலைகளை கூறலாம். அவற்றுக்கு நீதி சொல்லக்கூடியவர்கள் என்னதாயிடுறாங்க? ஒரு தரப்பு நியாயம் கேட்டு குற்றம் இழைக்கின்றனர். காரணம் தன்னை பற்றி அறியாமை, தனது குறையை பற்றி அறியாமைக்கான. ஆமாங்க. பழக்கத்திற்கே மனிதன் அடிமை. விலங்கினத்தின் வழியே வந்த மனிதனிடம் பழக்கத்தின் வழியே வந்த பிறகும் பிறர் பொருளை பறித்துண்ணும் பண்பாடு தொடர்ந்து வந்து கொண்டுதான் உள்ளது. உழைத்து பொருளீட்டும் மக்களிடம் உழைப்பின்றி சிலர் பொருள்களை பற்றி வாழ்ந்து வருகின்றனர். பொருள்களை பறிகொடுத்தோர் படும் இன்னல்களை கண்ட அறிஞர்கள் கடவுள் என்ற கண்ணுக்கு எட்டாத பெரும் ஆற்றல் இருக்கிறது. மனிதன் செய்யும் குற்றங்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும். குற்றங்களை செய்வது பாவம், பிறருக்கு உதவி செய்வது புண்ணியம் என்றும் இயற்கையின் ஒழுங்கமைப்பு வாழும் சூழ்நிலை அவரவர் அறிவு, ஆற்றல், செயல் இவற்றுக்கு ஒத்தபடி செயல் புரிந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும். தற்காலத்துல இப்பழி செயல் பதிவுகள் தற்காலத்தில் இன்புறுவதற்காக பிறருக்கும் பிற்காலத்திற்கும் துன்பம் அளிக்கும் பழி செயல்களை எவரும் செய்யக்கூடாது என அறிஞர்கள் வாழ்க்கையின் நெறியை வகுத்தனர். விலங்கின நிலையிலிருந்து உயர்ந்த மனிதன் மனித நிலையிலிருந்து உயர்ந்து தேவனாக மாமனிதனாக வேண்டும். அவ்வாறு மாமனிதனும் வருவார் என்கிறார் அரவிந்தர். அப்படி உருவாக்கியவர் தான் அறிஞர் பெருமக்களாக வந்தார்கள் இல்லையா? அப்படி தனி மனிதன் தனது எண்ணம், சொல், செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டால் 6 தீய குணங்களும் விழா. அதனால 5 பழி செயல்களும் விளையாது. அதோடு பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருளை பறித்தல், பெண்களை வருத்தவிடல் என்ற கொடுமைகள் இன்றி மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ இயலும். சுத்தவெளியே தெய்வம், காந்த ஆற்றலே மனிதனையும் இறைநிலையும் இணைக்கும் வேதம் என்ற நிலையில் எத்தகைய உயிருக்கும் துன்பம் அளிக்காமல் இன்பத்தையே அளித்து இறை உணர்வில் அறமாற்றி வாழ்வதே வாழ்க்கை நிறை. அவ்வாறா நடக்கிறது இல்லையா? அத திரு மாணிக்க வாசகர் சொல்றார் பாருங்க. பொய்யர்த்தம் மெய்மை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறார் திருவாசகத்துல. புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன், பொய்யர்த்தம் மெய்யும் அஞ்சேன், கற்றைவார் சடை எம் அண்ணல் கண்ணூதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உண்டு என நினைத்து எம் பொய்மர்க்கு அற்றில்லாதவரை கண்டால் நாம் அஞ்சுமாறே என்கிறார். அதாவது பாம்ப கூட பார்த்து பயப்படலையா, ஆனா பொய் என்று சொல்லுகின்ற பொய்ய கூட மெய் போல சொல்றாங்கல்ல, அவர்களை பார்த்தும் இறைநிலையை ஒரு இறைநிலையின் திருவடியை பற்றி விட்டு வேறு ஒரு தெய்வம் உண்டு என்று கூறுபவர்களை பார்த்துதான் பயப்படுகின்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகரை சொல்றார். ஏனெனில் பொய் என்றால் இவர்களை யாராவது பொய் அப்படின்னு சொன்னா இருக்கா? பொய் என்றால் இல்லாதது எப்படி இருக்க முடியும்? ஒரு பொருளை வச்சிருக்கான், மற்றவர்களுக்கு கூற முடியாத நிலையில தான் அவர் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட இல்ல அப்படின்னா. ஆனா அவருக்குடைய உள்ளத்துல அது இருக்கிற இடம் தெரியும் தானே. அப்படி இருப்பவர்களையும் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்கு அச்சப்படுத்தி, அதாவது தீய செயல்களை செய்வதிலிருந்து அவர்களை மடை மாற்றி நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதற்காக கூறுபவர்கள் தான் நீதி அரசர்கள், அறத்தை வழி நடத்துபவர்கள். வள்ளுவர் அத நன்மையும் தீமையும் நாணுவ தீயாருக்கு இன்னாமை இன்னதறம் என்கிறார். அறம் வழி வாழும் மனிதன் எங்கிருந்தாலும் சொர்க்கம்தான் என்கிறார். சொர்க்கத்தில்தான் இருக்கிறான் என்கிறார். நமது மகான் அறம் என்பதை அன்பு, தன்னடக்கம், சாந்தி இவை மூன்றும் சொர்க்கத்தின் தூண்கள் என்றும், கோபம், பொறாமை, பேராசை இவை நரகத்தின் கதவுகள் என்கிறார். நம்மாழ்வார் எங்கு பார்த்தாலும் என் நாராயணன் தான் என்கிறார். அவர் உலகையே சொர்க்கமாக கண்டார். மகரிஷி மனிதனை 3 நிலை அப்படிங்கிறார். உணர்ச்சி, சிந்தனை, செயல் 3ம் ஒழுங்காக இருந்தல் வேண்டும். ஒரு புன்னகை கூட மற்றவரின் மனதை மாற்றும் வெளிச்சமாகும். ஒரு கடுங்குரல் கூட இருளாகும் என்கிறார் நமது ஆசார். பகவத்கீதையில மனையேவ மனுஷ்யானாம்
காரணம் பந்த மோட்சி என்கிறது. மனிதனுக்கு மனமே பந்தத்திற்கும் காரணம், விடுதலைக்கும் காரணம் நமது மனம்தான் என்கிறது. மேலும் யதா கர்ம ததாஸ்துதி, எப்படி செய்கிறோமோ அப்படியே அனுபவிக்கிறோம் என்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் 5 புலன்கள் தாங்க. ஆனால் நம்முடைய இறைநிலை பயணத்திற்கு முக்கியமானதும் மெய், வாய், கண், மூக்கு, உடல் என இந்த 5ம் தான். ஆனால் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ அதை மறந்து இன்பமாக இருக்கிறது என்பதற்காக, சுகமாக இருக்கிறது என்பதற்காக அதிலேயே மயங்கி விடுகின்றோம். இதற்கு நமது மகான் கூறுகிறார், ஒரு ஒரு நாய் என்ன பண்ணித்தான், ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே கடிச்சுதான். ஆனா அதனுடைய வாயிலிருந்து தான் அது ரத்தம் வருது அப்படின்னு தெரியாம அது அப்படியே சுவைச்சுட்டே, அந்த ரத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு சுவைச்சுட்டே இருந்துதான். மேலும் அதனால அப்ப அது என்ன துன்பமாக மாறிவிடுகின்றது. இப்படி வாழ்ந்தால் நமக்கு மட்டுமா துன்பம்? இல்லையா? நம்மோடு இருப்பவர்களுக்கும் அது துன்பமாக மாறிவிடுகின்றது. போன வாரம் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு போனேங்க. பார்க்கறதுக்காக சென்றேன். அவர்கள் வீட்ல உள்ளவர்கள் அவர்களை பற்றி அவ்வளவு அந்த உடம்பு முடியாதவரை பற்றி அவ்வளவு புலம்புகிறார்கள். எது செய்து கொடுத்தாலும் குறை, குற்றம் சொல்கிறார்கள். பேசவே முடியல அவரால. அந்த உடம்பு முடியாதவரால பேசவே முடியல. ஆனாலும் யாரையாவது பற்றி ஒரு குறை, ஒரு கோள் சொல்லுதல் இல்லைன்னா உள்ளார்கள் என. அப்ப எப்படி இருக்கும் உடன் இருப்பவர்களுக்கு அப்படின்னா, எப்பதான் இவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்களோ என்ற ஒரு வருத்த அலை இருக்கும் இல்லையா? காலையிலிருந்து உட்கார கூட முடியல. மாத்தி மாத்தி வேலை செய்யற இவங்களுக்கு. ஆனாலும் ஒரு என்னால ஏதோ ஒரு குறை சொல்றாங்களே அப்படிங்கும்போது அந்த வருத்த அலை என்ன ஆகும்? கருமையத்தில் பதிந்து தாக்கியோரை தானே தாக்கும். அப்ப இது ஒரு சைக்கிள் மாதிரி. எங்க ஆரம்பிச்சதோ அங்கதான் போய் முடியும். இது வேண்டாத பழிச்செயல்கள் என்ன பண்ணும்? தக்க சமயம் வரும்போது கருமையத்திலிருந்து எடுத்து காட்டும். சுருக்கி வைப்பதும் விரித்து காட்டுவதும் தானே கருமையத்தினுடைய வேலை. எப்படிங்க? தக்க சமயம் வரும்போது செயல் விளைவு தத்துவமாக இதுதானே, அன்று அனுபவிச்ச இதா வாங்கிக்கோ என்று நம்மிடம் உள்ள வேண்டாத வினைப்பதிவு ரங்கராட்டினம் போல வரும் இல்லையா? அப்ப ஒரு ஜென் குரு சீடனும் என்ன பண்ணாங்க, ஒரு ஆற்றை கடக்கிறதற்காக அங்க ஒரு கரையில் நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணும் நின்னுட்டு இருந்தாங்க அந்த கரைய கடக்கிறதுக்கு. இந்த குரு பார்த்துட்டு இருந்தாரு. எந்த பக்கத்துல வழியா தண்ணி கொஞ்சம் அலை கம்மியா வருதோ அந்த பக்கம் நடந்து போனா ஆற்று சட்டுன்னு கடந்துரலான்னு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணையும் தலையில தூக்கி அவர ஷோல்டர்ல தூக்கிட்டுன்னு கரையினுடைய அந்த பக்கம் போயிட்டு இறக்கி அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு நடந்துட்டாரு. இப்ப இவர் பேசிட்டே வராரு. சீடன் பின்னாடி வராருன்னு நினைச்சு சீடனை பார்த்தா, அவர் எதுவுமே பதில் சொல்லல. திரும்பி பார்த்தாரு. சீடன் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருந்தார். அப்ப இவர் கேட்டாரு, "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு. அப்ப அந்த சீடன் சொன்னார், "நம்ம பெண்கள பார்க்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது" அப்படிங்கும்போது இவர் சொன்னாரு, குரு சொன்னாரு, "அந்த பெண்ணை நான் அங்கேயே இறக்கி விட்டு விட்டேன். இன்னுமா நீ இறக்கல" என்றார். சீடனுக்கு என்ன ஆயிற்று? தடுமாற்றம், தடமாற்றம். ஆகையால் அதையும் தாண்டி செல்வது தானே நோக்கம். அப்ப மனதை கொஞ்சம் விழிப்பு நிலையில வைத்துக் கொண்டால் அடுத்த 5ஐயும் பெறலாம். நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்தகுதி, ஞான நெறி நாட்டம், மன்னிப்பு என்ன. துறவரம் பெற்ற சீடனாலேயே இதை பெறுவது கடினமாக இருக்கும்போது நம்மை போல இல்லறத்தில் இருப்போருக்கு அவ்வளவு எளிதான விஷயமா இது? மகான்கள் ஞானிகள் எல்லாம் இதை செய் அதை செய் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து இப்படி செய்தால் உன்னால முடியும் என்பதை நமது ஆசான் மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? பயிற்சியாகவும் வடிவமைத்தும் கொடுத்து விட்டார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினை எழுதியவர் சமயத்தை சேர்ந்த காரி அரசன் என்பவர். இவரது இயற்பெயர் காரி. தொழிலின் அடிப்படையில் வந்ததுதான் ஆசான். இவர் கொலை, பொய், புலால், களவு ஆகியவற்றை உயிரை போக்கும் பிணிகள் என்கிறார். அவர் தேவை என்பவன அருளுடைமை, மெய்மை, புலால் உண்ணாமை, திருடாமை என அதோடு சேர்த்து ஒழுக்கம் என 5ம் வேண்டும் என்கிறார். மேலும் குலத்தை தோண்டல், மரக்கிளைகளை வெட்டி நடல், பாதைகளை அமைத்தல், மேடான நிலங்களை தோண்டி உழுகின்ற வயலாக்குதல், பட தோண்டி கிணற்றை உண்டாக்குதல் ஆகிய 5 மிகுதியாக செய்பவருக்கு மறுபிறவியே இல்லை என்கிறார். மேலும் இவர்கள் என்ன சொல்றாரு, இவர்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கல் உண்ணாமலும்
அதோடு அல்லாமல் கயவருடன் நட்பு கொள்ளாமலும், பிறர் மனம் வருந்தாத வன்சொல் கூறாமலும், ஊன் உண்ணாமலும் நிற்க வேண்டுங்கிறார். அவ்வாறு அதோடு தவமும் அவர்கள் செய்தால்தான் நீண்டு வாழ்வார்கள், மீண்டும் பிறவாத நிலையும் பெயர்வார்கள் என்கிறார் அவர். யாரு? அந்த சமண சமயத்தை சேர்ந்தவர். இவற்றையெல்லாம் கடைபிடிக்கும் போதுதான் வள்ளுவர் கூறுவது போல, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை பயப்பட்டு என்பது போல ஆகிவிடும் தானே. தவம் செஞ்சாலும் கூட என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் சிறுபஞ்ச மூலத்துல அவர் சொல்றார். ஆனா நம்மளுடைய மகரிஷி அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல நமக்கு. இப்படி இருங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றார். நற்றவும் நட்புணர்வு இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நமது மகான் மட்டும் அல்ல அல்ல எல்லா மகான்களும் கூறுவதும் இதுதான். என்ன? 2மே வேணும். நல்ல நல்ல நட்பும் வேணும், நற்றவமும் வேணும். நாம என்ன செய்கிறோம்? பழக்கத்தின் காரணமாக உடனே மனம் போய் விடுகின்றது. என்ன செய்யறோம்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரதானே செய்யும் என்று வஞ்சத்தை மனதில் வைத்துக் கொண்டால் என்ன ஆகும்? துன்பம் யாருக்கு? யார் வைத்து இருக்கிறாரோ அவருக்கு தானே. அப்ப நம்மை நாமே அறிவதற்கு தடைகளாக இருக்கக்கூடிய 5ஐயும் ஒழித்து விட்டால் தானே 5ஐயும் பெற முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய 5ஐயும் நம்முள் இயல்பாகவே தானங்க இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கோபப்பட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு உதவின்னு அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? இயல்பாகவே ஓடி உதவி செய்வோம். நமது மனம் அப்புறம் தானே யோசிப்போம், அதை செஞ்சிருக்க கூடாதோ அவங்க கேட்ட உடனே அப்படின்னு. ஆனா நலம் பிறருக்கு இதுதானே, நலம் பிறருக்கு செய்தகுதி என்ற குணம் இயல்பானது தானே. என்ன பழக்கத்தின் காரணமாக சஞ்சித கர்மாவனாலையும் என்ன ஆகும்? மனம் மீண்டும் மரத்தில ஏறிக்கொள்றது இல்லையா? போய் பிடிச்சுக்குது, அதை செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்குது. பாஞ்சாலி பார்த்திருப்போம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு பாஞ்சாலி பற்றி. அவர் நல்ல தபஸ்வி தான், அக்னியிலிருந்து உதித்தவர் தான். என்ன நல்ல பொறுமை உண்டு. பரமாத்மா அவரிடம் நட்பாக இருந்தார். ஆனால் மனிதனாக வந்த பிறகு வேண்டாத பதிவை கொண்டு செதுக்கவில்லை. இவருக்கு பதிவு கிடையாதுங்க. ஆனால் இவருடைய தந்தையின் கோபம் சாபம் இவருக்கு பதிவாக வந்தது. இவரும் வந்த எண்ணத்தை இவர் ஆராயாமல், நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம அப்படியே ஒவ்வொரு நாளும் பயிற்சி நம்ம செஞ்சு அந்த எண்ணத்தெல்லாம் மாட்டாதனால விட்டதுனால என்ன ஆயிற்று? வாழ்நாள் முழுவதும் துன்பம். அதனால்தான் நமது பயிற்சியில ஒரு எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை எதனால வந்தது, இது தேவையா, தேவையில்லைன்னா உடனே போக்கு அப்படிங்கிறார் நமது மகார் இல்லையா? அந்த எந்த எண்ணம் உள்ள போட்டாலும் நிச்சயம் செயலுக்கு வரும். அதனால உடனே அதை நம்ம என்ன பண்ணோம்? ஒளி கொண்டு செதுக்கிற மாதிரி செதுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். தேவையில்லாததை மறுபடியும் மறுபடியும் அகத்தாய்வு செய்து நீக்கும் போதுதானே பேரற வாழ்வாகும். நாம் நினைப்போம், பெரும்பாலானோருக்கு நினைப்பதும் அப்படிதான். என்னன்னா மணிக்கணக்குல தவம் செய்தால்தான் நற்றவம் என்று. ஆனா மகரிஷி என்ன சொல்றார்? ஒரு நொடி செஞ்சாலே போறோம். அத விவேகானந்தர் சொல்றார், கர்ம வினைகளை கழிக்க எளிய வழியே தவம் வேறு தான் வேறு என்று அன்று வாழாமல் கருதலை என்கிறார். அன்னை சாரதா தேவி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவரது குடும்ப உறுப்பினர்களே சில மன உளைச்சல்களை அவர் சந்திக்க உறுப்பினர்கள்னாலே மன உளைச்சலை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அவர் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் ரொம்ப பொறுமையாக கையாண்டார். நாம் தவம் செய்யும் போது எப்படி உள்ளது மனம்? எப்போ நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒரு பெரிய இதுவா எடுத்துட்டு வந்து காமிக்கும் மனம். எப்படி யோசிப்போங்க, அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று. அந்த பரமபதம் போல மேலே ஏறி திருப்பி இறங்குவோம். மனம் அப்படித்தானே அலைப்பாயுது. இது இல்லாது இருக்கும் போதுதானே ஒரு செகண்ட் நின்னாலே போதுங்க நற்றவம். நல்ல எண்ணம், எடுத்த பிறவியின் நோக்கம் நிறைவேற முடிந்த அளவு சேவை செய்ய, தன்னலம் பொதுநலம் சமுதாய நலனையும் மனதில் நிறுத்தி வாழும் போதுதான் நட்புணர்வுடன் வாழ முடியும். நட்பும் நீடிக்கும் தானே. நட்புக்கு உதாரணமாக துரியோதனனை நம்ம சொல்லலாம் இல்லையா? அவர் பானுமதி அம்மா கர்ணன் பானுமதியோட விளையாடி கொண்டிருக்கும் போது, சொக்காட்டான் விளையாடும் போது அவர் துரியோதனன் வந்ததை பார்த்துட்டு ஏந்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? கர்ணன் அவருடைய கையை பிடிச்சு இழுக்கிறாங்க பானுமதி அம்மாவோட. அவர்களுடைய பானுமதி அம்மாவுடைய முத்து மாலை அருந்து விழுது. உடனே துரியோதனன் என்ன சொல்றாரு? எடுக்கவா கோர்க்கவா அப்படிங்கிறார். அப்படி ஒரு நட்புங்க.
சாதாரணமாக நமது வாழ்க்கையில கூட சில சமயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தவறுகளை பெரிதுபடுத்தி விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நட்பு இருந்தால் நீடிக்குமா? ஆழமான நட்பாக, நட்புணர்வுடன் கூடியதாக, தவறை கூட பெரிதுபடுத்தாமல் இப்படி செய்வதற்கு பதிலாக இப்படி செஞ்சால் நன்றாக இருக்குமே என்று கூறக்கூடிய உணர்வாக இருந்தால் தானே சிறப்பாக இருக்கும். அதே சமயம் சில பேரை பார்த்திருப்போம். தவற சுட்டி காட்டினால் கூட நட்பு போய்விடுமோ என்று தவற கூட என்கரேஜ் செய்வார்கள். அது நட்பா? நட்புணர்வு என்பது தானும் வாழ்ந்து சுற்றி உள்ளவர்களும் வாழ வைப்பது தானே. பிறர் நலம் பிறருக்கு செய் தகுதி போல் சொல்லல் வஞ்சம் என்று இரண்டும் இல்லை என்றாலே பிறருக்கு நன்மை மட்டுமே செய்வோம் இல்லையா? உதாரணத்துக்கு சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில பார்த்திருப்போம், ஜூலியஸ் சீசர் வாழ்க்கையில பார்த்திருப்போம், ஜீசஸ் வாழ்க்கையில பார்த்திருப்போம். இது எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்தது யாருங்க? சுற்றி இருப்பவர்களே அவர்களுடைய வாழ்க்கையில இது ஸ்கூல் சொல்லல் மூலியமா என்ன ஆச்சு? அவர்களுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது. ஞான நெறி, ஞானம் என்றால் என்னங்க? இந்த ஜீவன் தன்னை தூய்மை செய்து கொண்டே அறத்தோடு வாழும்போது அந்த இடத்தில் இறைவன் குடிக்கொள்வது சாத்தியம் தானே. ஞானம் என்பதை கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல்ல சொல்ல மாதிரி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார், அவர் ஏதும் அறியாதவர் என்கிறார். ஊசலா நாயனார் என்ன பண்ணாருங்க? அவர் கட்டிய மணக்கோவில் தானே இறைவன் முதலில் குடிக்கொண்டார். அப்ப அந்த இடம் எப்படி இருக்க வேண்டுங்க? புலன்களால் கட்டுப்பட்ட நிலையில் அதன் ஆற்றல் எல்லை கட்டுப்படும் போது குறுகிவிட்டது. அந்த எல்லையை விரித்து கடைசியில் தன்னிலை வரை செல்லும் போது எல்லையற்றதை தன்னை உணர்ந்து கொள்கிறது ஆன்மா. இதை மகரிஷி கவியில சொல்றாரு. சிந்தனையே செயல்முறை சீரமைக்கும் உயர்நெறி இந்த சிறு கவியினாலே இறை எனக்குள் உணர்த்தியதை தந்துள்ளேன். அன்பர்களே தரம் உயர்ந்து பயன் கொள்வீர் என்கிறார். இது எல்லாம் வாழ்க்கையில நாம பெற்று பயன்பெற வேண்டும் என்றால் நமது பயிற்சிகளை நாம் உணர்ந்து தேவையில்லாததை வடிகட்டும் போது கருமைய தூய்மை பெறுவது எளிதாகும். ஒரு சின்ன கதையோட நிறைவு செய்யறேங்க. ஒரு குருவிடம் சீடர் ஒருவர் போறாரு. சுயநலம் மிக்க அன்பிற்கும் சுயநலம் இல்லாத அன்பிற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். உடனே அந்த குரு கொஞ்சம் அமைதியா இருந்து விட்டு சுற்றுமுற்றும் பாக்குறாரு. அங்க ஒரு குளத்துல தூண்டில்ல மீன்களை பிடித்து கொண்டிருந்தார் ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, மீன்களை அவர்கிட்ட போய் குரு கேட்கிறார், உனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமாப்பா அப்படின்னு. உடனே அவர் சொல்ற, ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மீன்களை பிடிச்சு கொண்டு போய் வித்தாதான் எனது மனைவி எனக்கு ராத்திரி சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒருவர் வராரு. ஒரு கையில ஒரு பை நிறைய எடுத்துட்டு வராரு. அதுல பார்த்தா பொறி நிறைய இருக்கு. அதை எடுத்து அந்த குளத்துல இருக்கிற மீன்களுக்கு போடுறாரு. மீனெல்லாம் வந்து அதை சாப்பிடுறது. குரு இவரையும் பார்த்து கேட்கிறார், உனக்கு மீன் பிடிக்குமாப்பா அப்படின்னு. இவரும், எனக்கு மீன்கள்னா ரொம்ப பிரியங்க, அதனால்தான் அவற்றுக்கு தினந்தோறும் பொறி போட்டுட்டு போவேன் அப்படிங்கிறார். இப்பொழுது குரு சீடனை நோக்கி, இது நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் அப்படிங்கிறாரு. அதாவது மீன் இருவருக்குமே பிடிக்கும். ஒருவர் உணவு போட்டு பிடித்து கொண்டு சென்றது தனது சுயநலத்திற்காக. மற்றவர் எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காமல் மீனுக்கு பொறியிட்டார். இதுதானே சுயநலம் இல்லாத அன்பு. இப்படிதான் உள்ளது நமது வேதாத்திரியம். சுயநலமே கிடையாதுங்க. நம்மளுடைய மகான் எப்படி சொல்றாரு, அதை உணர்ந்து நமக்கு பயிற்சியாக, தான் பெற்றதை உணர்ந்து நமக்கு பயிற்சியாக கொடுத்துள்ளார். இந்தா பிடித்துக்க அப்படின்னு. எப்படி இருந்தாலும் சரி அப்படி நம்ம பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரானும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றால் அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம் என்கிறார். இல்ல, பஞ்சமகா பாதகங்களை நம்ம செஞ்சு, அதாவது பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என எது செஞ்சிருந்தாலும் கூட அவங்கள கூட ஏற்றுக்கிறேன். எப்படி இருக்கணும்னா, திருந்தி செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து இறைநீதி உணர்ந்தபடி வாழ எண்ணுபவர்கள் அனைவருக்குமே இவற்றுக்கு எல்லாம் தகுதி இருக்கு. நீங்க வந்து இதை ஏத்துக்கங்க அப்படிங்கிறார். இல்ல எனக்கு தகுதி இல்லையோன்னு கூட நீங்க வருந்தவே பட வேண்டாம். அப்படிப்பட்டவர்களையும் கருமைய களங்கம் போக்கும் அன்பு கொண்டு வாழ வைப்பேன் என்கிறார் நமது அருத்தந்தை. அப்படிப்பட்டவரை நம்ம குருவா எடுத்துக்கொண்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பயிற்சிகளை முறையா செஞ்சு 5 களங்கங்களையும் தேவையில்லாதவற்றை
போக்கி அதாவது குற்றம், குறை, பகை, கோள்சொல்லல், வஞ்சம் என்பதை 5யும் ஒழித்து நற்றவம், ஞான நெறி, நாட்டம் என 5யும் பெற்றுக்கொள்ளும்போது சிறப்போடு வாழ்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.